அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதரவை அவர் தர விரும்புகிறார். ஆகையினாலே அந்த ஆதரவை பெறுகிறவர்களாக, அந்த ஆதரவு தேவனுடைய ஆதரவை பெற்று நாம் எல்லாரும் தேவ ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்காக உங்களுக்கு எதிராக எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பேசினீங்கன்னா அப்படி செய்யவே முடியாது. அப்போ எனக்கு எதிரிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாம் சொல்லுங்க, வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா 4 பேர் ஒரு நாய் விரட்டினா தான் என் ஓட்டம் வேகம் எவ்வளவுன்னு தெரியும். அப்படி தானே? நான் பயந்தவனா இல்லையான்னு சொல்லி தெரியறதுக்கு இருட்டுக்குள்ளே என்னைய போக சொன்னாதான் தெரியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சில விஷயத்தை பவுல் சொல்லுகிறார், எனக்கு வியாதி வந்தது நல்லது, ஏன்னா அதனால நான் என்ன பண்ணேன், கர்த்தருடைய வல்லமை என்னன்னு என்ன பண்ணிக்கிட்டேன், புரிந்து கொண்டேன். சில நேரம் பலவீனம் வருகிறது என்றால் அந்த பலவீனம் நல்லது. எதுக்கு? கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுவதை உணர்ந்து கொள்ள. அல்லேலூயா. சில நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார், 3 நாளில் திரும்ப என்ன செய்யுங்க, வாங்க. அவர் உங்களை நலம் விசாரிக்க கூப்பிடல. அவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா கொடுத்த மாத்திரை அந்த வியாதிக்கு என்ன செய்தான்னு, வேலை செய்தான்னு செக் பண்ணுறது. நம்ம நிறைய பேர் போக மாட்டோம் 3 நாள் கழிச்சு. ஏன்னா 3 நாள் நமக்கு என்ன ஆகிடும், சரியாயிடும். ஆனால் சில பேர் கரெக்டாக போவாங்க, 3ஆவது நாள் கரெக்டாக போவாங்க. அப்படி போன உடனே அந்த டாக்டர் நோட் பண்ணி வச்சுக்குவார், நம்ம இந்த வியாதிக்கு இப்படிப்பட்ட செயலுக்கு இப்படி ஒரு மாத்திரை கொடுத்தோம், அது எப்படி இருக்குது, சரியாயிடுச்சு. ஏன்னா டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு தானே வராங்க, அவங்க படைச்சவங்க கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஒரு வியாதியை பற்றி என்ன செய்யாது, தெரியாது. படிப்பறிவில் தான் தெரியும். அந்த மருந்தை பற்றி ஒருவன் சொல்லுவான், அவன் விளக்கம் கொடுத்த பிறகு அந்த மருந்தை குறித்து வைத்துக்கொண்டு, ஓகே இந்த வியாதிக்கெல்லாம் இது சரியாகுது சார், இப்போ புது கண்டுபிடிப்பு சார் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொன்னதை வச்சு, டாக்டர் படித்ததெல்லாம் வச்சு விட்டுட்டு ரெப்பு சொன்னதை வச்சு தான் இப்போ என்ன கொடுக்காரு, மாத்திரை கொடுக்குறாரு. அவர் கொடுத்த உடனே நம்ம டாக்டர் கொடுத்ததை வச்சு நம்ம உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு டாக்டர், அப்புறம் உடனே சரியாயிடுச்சு. அப்போது நமக்கு எதிராக சில நேரத்தில் நமக்கு சரீர ரீதியிலே வருகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணப்படுற மாதிரி கர்த்தர் சார்பிலும் நமக்கு என்ன செய்யப்படுது, டெஸ்ட் பண்ணப்படுது. ஒவ்வொரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ எனக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் இப்போ அதை செக் பண்ணி பார்க்க விரும்புகிறாரு. அப்போ செக் பண்ணி பார்க்கணுன்னா இப்போ உங்கள்கிட்ட எப்படி ஆதரவை நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு எல்லாம் என் ஆண்டவர் தாங்க, எனக்கு ஆதரவு அவர் தாங்க, அவர் தான் எனக்கு உதவிங்க, அவர் தான் எனக்கு பாதுகாப்புங்க அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணால் என்ன செய்யணும், அவர் பக்கத்தில் நிற்கணுமா இல்லை சத்ரு அனுப்பணுமா? புரியுதா நான் சொல்கிறது? ஒரு சத்ரு அனுப்பின உடனே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும். சத்ரு வந்த உடனே கத்தி கூப்பாடு போட்டு, அந்த நேரத்தில் கூப்பாடு போடுற சத்தமே இயேசுவேங்கிற வார்த்தையை தவிர எல்லா வார்த்தையும் வரும். இயேசுவேங்கிற வார்த்தையை தவிர எல்லா வார்த்தையும் வரும். அப்படி ஒரு சத்தம் போட்டு நம்ம நிறைய நேரம் போயிடுறோம். ஆனால் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அந்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. நான் நிறைய தடவை இப்படி யோசிப்பேன், ஏன் சிந்தையில் நான் இப்படி யோசிப்பேன். நீங்கள் யோசிச்சிங்களான்னு பாருங்க. ஆண்டவர் இப்போ சத்ரு வரானா அவர் என்ன செய்யணும், சத்ருவை தானங்க விரட்டணும். ஆனால் இவர் சத்ருவை விரட்டாம என்னைய என்ன பண்ணுறாராம், பாதுகாக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சத்ரு அங்கேயே தான் நிற்கிறான், அவன் இன்னும் அங்கேருந்து போகலை, என் பிரச்சனை இன்னும் என்னை விட்டு நீங்கலை, என் சூழ்நிலை இன்னும் மாறலை, இப்படின்னு நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சூழ்நிலையை விட்டு வெளியே கொண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் எதையை பார்த்துட்டு இருக்கீங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா சூழ்நிலை இன்னும் உங்களை விட்டு என்ன செய்யலை, போகலை. ஆனால் அதற்கு உள்ளாக கர்த்தர் உங்களை விடுவித்து விட்டார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் பக்கபலமாக இருக்கிறார்னு உங்களுக்கு என்ன செய்ய முடியல, புரிய முடியல. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறார். சத்துரு அங்கே தான் இருப்பான், சத்துரு அங்கே தான் இருப்பான், அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான். அவன் இருக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை, நான் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாவீதினுடைய அனுபவத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி, இவர் தான் விடுவிச்சு இவனை பார்த்துக்கிட்டாரே ஒழிய சத்ரு என்ன பண்ணல, ஒண்ணுமே பண்ணல.
அப்போ சத்துரு சில நேரத்தில் அவசியப்படுறான். எதுக்கு? என்னை சோதிக்கவே ஆண்டவருக்கு யார் தேவை? சத்துரு தேவை. எனக்கு விரோதமாய் ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அவன் அவசியப்படுகிறான் தேவனுக்கு. அந்த பொறாமையில் அவன் ஏதாவது ஒன்றை செய்ய விட்டு என்னைய கவனிக்கிறார் ஆண்டவர். இந்த நேரத்தில் என்ன செய்கிறான்? யோபுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. சாத்தான் வந்து சோதிக்க வந்த பொழுது கர்த்தர் உடனே சும்மா நார்மலாகவே, அப்படியாப்பா நீ அவனை சோதிக்க போறியா, சோதிச்சுட்டு போ. நமக்கு ஒரு நாள் சின்ன கஷ்டம் வந்தாலே, என்ன ஆண்டவரே என்னைய மறந்துட்டீரா இப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போடுறோம். நம்ம லிஸ்ட்டை பெருசாக போட்டு நான் உமக்காக என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் மறந்ததுக்கே சொல்கிறான். யோபுடைய மொத்த சொத்தும் போயிடுச்சு. ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் என் உத்தமத்தில் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என்னை சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன்? சுத்த பொன்னாக மாறுவேன். இந்த அனுபவம் தாங்க நம்ம அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு ஆதரவு அப்படின்னு நான் சொல்லிட்டேனாலே அர்த்தம் என்னன்னா, எது வந்தாலும் என்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வர விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அந்த எல்லைக்குள்ளே நீங்கள் அந்த 22ஆம் அதிகாரத்தை முழுசையும் அப்படியே வாசித்து பாருங்கள். அதே 22ஆம் அதிகாரம் தான் சங்கீதம் 18. சங்கீதம் 18லையும் இதே தான் இருக்குது. இந்த 2 இடத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? அதனுடைய விஷயம் எப்படி புரிந்து கொள்வது என்றால், நான் தனியாக இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் தனியாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இரண்டாவது, நான் விழவில்லை, நான் விழுந்து போகவில்லை. என் கால் சற்றே என்ன பண்ணிட்டான்? சறுக்கிட்டு கர்த்தர் என்னை என்ன செய்தாராம்? கரம் பிடித்து தூக்கினார். ஹல்லேலூயா. நான் அழியவில்லை. என்னை அழித்து போடுவதற்கு எத்தனையோ பேர் வந்தார்கள், ஆனால் கர்த்தர் என்னை அழிய விடவில்லை. ஆமென். ஆதரவு என்றால் நான் பயப்படவில்லை என்ற அர்த்தம், நான் தோற்கவில்லை என்ற அர்த்தம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவர் என்னை தோற்க வைக்கவில்லை. நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் எழும்பியிருக்கலாம், ஆனால் நம்மை பயமுறுத்தும்படி எத்தனையோ பேர் எழும்பியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் எப்படி இருக்க விரும்புகிறார்? ஆதரவாய் இருக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆதரவை நான் உணர்ந்து கொள்வதற்கு நான் சரியாய் செயல்படுகிறேனா? கர்த்தரின் ஆதரவு என்பது என்னன்னா, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு தாங்குதல், அது ஒரு தைரியத்தை கொடுக்கிற காரியம், அது ஒரு மீட்பு, அது ஒரு ஜெயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் எப்படி என்றால், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கவனித்து பாருங்கள், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் இப்படி நடக்குது, இதெல்லாம் என்னன்னு தெரியலையே. சில காரியம் சாத்தானால் மாத்திரம் நடப்பதல்ல, தேவனுடைய காரியம் வாய்ப்பதற்கு சில காரியங்கள் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். தேவனுடைய காரியம் வருவதற்கு சில காரியங்கள் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். இப்போ ஆண்டவர் ஆதரவா இருப்பேன்னு சொல்றாரு. ஆதரவா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றவர் அந்த ஆதரவை நமக்கு தர விரும்புகிறார். ஆனால் நம்ம அந்த ஆதரவை எப்படி வச்சிருக்கிறோம்? நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆதரவு பெற விரும்புகிறேன், ஆனால் விரும்புகிற நான் இன்னொருவருக்கு ஆதரவா இருக்கிறேனா? நீங்க ஆதரவு தர்றீங்களா? எத்தனை பேருக்கு ஆதரவு தர்றீங்க? உங்களால் ஆதரவு கொடுக்க முடியுதா? நீங்க அந்த ஆதரவை தர முடியலன்னா நிச்சயமாக உங்களை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஆதரவு? என்ன விதத்தில் ஆதரவு தருவது? ஏதோ ஒரு விதத்தில் நம் மூலமாக பிறருக்கு என்ன இருக்க வேண்டும்? ஆதரவு இருக்க வேண்டும். நீங்கள் செயல்படுகிற விதம், நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம், உங்களுடைய குடும்பம் சார்ந்தோ நண்பர் சார்ந்தோ யாரோ ஒருவருக்கு ஆதரவு உண்டாயிருக்க வேண்டும். நீங்க உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆதரவு இருக்கா பாருங்க. உங்க மூலமா என்ன ஆதரவு இருக்கு? இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ஆதரிக்கிறேன். அவர் மட்டும் நம்மளை ஆதரிப்பார், ஆனால் நம்ம மட்டும் யாரையுமே ஆதரிக்கவே மாட்டோம். அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ தாவீதினுடைய அனுபவத்தில் தாவீதினுடைய ஆதரவு எப்படி பாருங்க. தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார், வெறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் அங்கே கொலை செய்கிற அளவிற்கு முயற்சி நடக்கிறது. நல்லா கவனிங்க. தாவீதினுடைய ஒரு கேரக்டர் பாருங்க. சவுல் தாவீதை கொலை செய்ய பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு எதிராக எல்லாம் போகுது. இப்போ தாவீது யாருக்கு எதிராகவும் என்ன செய்யலை? அதாங்க ரகசியம். தாவீதுக்கு எதிராக எல்லாம் வருது,
இப்போ சவுல் யாருன்னா சொந்த மாமனார் ஆயிட்டார். சொந்த மாமனாரே யாரை வெறுத்துக்கிட்டு வர்றா? ஆமாம், திடீர்னு தாவீது வந்து ஒரு வீணை வாசிக்க ஆரம்பிப்பார். உடனே அந்த சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி கிளம்பி உடனே என்ன பண்ணுமா, அவனை கொலை செய்யும்படி ஈட்டி எடுத்து எரியுமா. பல முறை தாவீது ராஜாவான பிறகும் கூட சவுலை கொல்லத்தக்க அளவுக்கு வாய்ப்பு நிறையா வந்துச்சு. நம்ம பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறதே என்னன்னா, வாய்ப்பு வந்தாலும் நான் ஆதரவாக தான் இருப்பேன். ஆமென். எனக்கு எதிராக எழும்பினவன் வந்து எனக்கு எதிராக நின்றாலும், எனக்கு தோல்வியை சந்திக்க கொடுத்தவன் வந்து நின்றாலும் சரி, நான் அவனுக்கு தோல்விக்கு ஏற்படுத்தாமல் நான் ஆதரவாக இருப்பேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இந்த உலக கேரக்டர் என்ன தெரியுமா? என்னி அவன் அன்னைக்கு பேசினான், இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அவனை பேச போறேன். என்னைய ஒரு நாள் என்னைய கெடுத்து என் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நடக்க விடாம தடுத்த அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என் கையெழுத்து இப்போ தேவைப்படுது. நான் அவனை வாழ விடாதபடி கையெழுத்து என்ன செய்ய மாட்டேன். நீங்களும் நானும் அப்படி இருந்தால் இன்னும் ரட்சிப்புக்குள்ளேயே என்ன செய்யலைன்னு அர்த்தம், வரலன்னு அர்த்தம். நமக்கு எதிராய் ஒருவர் செய்ததற்காக அது போலவே திரும்ப செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் என்று ஒன்று அவசியமே இல்லை. மனம் திரும்பணும்னு அர்த்தம் என்ன? மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏற்கனவே இருந்த என்னுடைய எந்த குணமும் இப்போ இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக அந்த குணமெல்லாம் இனிமே வேலை செய்யாதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் என் கூட ஒத்து வர்றீங்க? இதுக்கு முந்தியெல்லாம் யாராவது என்னைய பேசினா நான் அடிச்சிருவேன். ரைட், அது நல்லது தானே. ஒருத்தர் பேசினா அடிக்க வர்றது நல்லது தான், நல்ல ஒரு கோபம் வர்றது எல்லாம் நல்லது தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே மாதிரியே நான் செய்வேன் அப்படின்னா இன்னும் என்ன செய்யலை, மனம் திரும்பலை. ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு அன்பை மாத்திரமே வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே நானும் அன்பை தான் வெளிப்படுத்துவேன். பாஸ்டர், கிளைமாக்ஸில் உங்களுக்கு புரியாது. கிளைமாக்ஸ் வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு. அந்த கிளைமாக்ஸ் நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை என்னை ஒருவன் அடிக்கும்படி வந்தான் வீட்டுக்கு. வந்த வேகத்துக்கு டிங் 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 டிங்னு பெல்லு பார்த்தீங்கன்னா என் பெல்லை எரிஞ்சிரும் போல அப்படி அடிச்சு வந்து கதவை திறந்த உடனே ஊர் உலகத்தில் எங்கெல்லாம் கெட்ட வார்த்தை கேட்போமோ எல்லா வார்த்தையும் ஒரு ஆளுக்குள்ளே வந்துடுது. வந்து அவன் பேசுகிறான் பாருங்க, அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். பாஸ்டம்மா பின்னால் நின்று என் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்படி பிறங்கையை கட்டிட்டு நான் பாட்டுக்கு இப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். அமைதியாக நின்னேன், ஒன்றுமே பேசலை. அவனும் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் பேசுகிற சத்தத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க அவ்வளோ பேரும் வந்துட்டாங்க, அவ்வளோ பேரும் மாடிக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் லேசாக ஒரு தட்டு மட்டும் தட்டி அனுப்புங்க, கீழே வரைக்கும் என்ன செய்யணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம், மிச்ச தட்டெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ஸ்டார்டிங் யார் தான் பண்ணணும்? நீங்கள் தான் பண்ணணும். அதனால் ஒரு தட்டி அனுப்புங்க. நானும் அவங்க சொன்ன உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நல்ல வழியாக இருக்க, அடியாளுக எவ்வளோ பேர் வந்துட்டாங்க, லேசாக ஒரு தட்டு என்ன செஞ்சிருவோம், தட்டிடுவோம் அப்படின்னு மாம்சம் சொல்கிற மாதிரி ஒரு 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 என்ன சொல்ல, அந்த இடத்துல ஒரு உந்தப்படுதல் வருது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு அமைதலாய். ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? அமைதலாய். இப்போ அவன் பேசின பேச்சுக்கு அவன் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சொல்லுவீங்கல்ல, எல்லாரையும் பேசி முடிச்சிட்டான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு குடும்பத்தில் ஆள் இல்லை. எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோ பேசி. ஆனால் நான் அந்த அந்த தம்பிக்கு செய்த நன்மை இருக்கு பாருங்க, வேற நம்ம தான் ஞானஸ்தானமே கொடுத்தோம். அவங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆனால் எனக்கு திரும்ப கொடுத்தது என்னது? அப்படி எல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் பைக் எடுத்தால் பைக்கு பஞ்சர். இப்போ அங்கே ஒரு கடை இருக்குது, கடை கிட்ட போய் இவங்க பேசிக்கிறாங்க. அவனுடைய மனைவி அங்கே உட்காந்துருக்காப்புல. அப்போ இவன் போய் சொல்கிறான், அந்த மனைவி கேட்டிருக்கு, பாஸ்டர் அடிச்சியா பாஸ்டர்? அவன் சொல்லியிருக்கான், அந்த கடைக்காரங்க நம்ம வீட்டுக்கு எதிர்த்தால குடியிருந்தனால நியூஸ் வந்துச்சு. அவன் சொல்லியிருக்கிறான், நான் அடிக்கணும்னு போனேன், கை வரல. அப்பந்தான் யோசிச்சிருந்தேன், அவன் பேசின வேகத்துக்கு போடான்னு சொல்லியிருந்தாலோ அல்லது அவன் பேசின வேகத்தில் அந்த இடத்துல நான் ஏதாவது பதில் பேசியிருந்தாலோ கை வந்திருக்கும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ என் வீட்டு வாசலுக்கு சத்துரு வரலாமா? வரலாம், வருவான். ஆனால் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு நானும் என்ன செய்யணும்? நானும் ஆண்டவருக்கு என்ன செய்யணுங்க? ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அவர் எனக்கு வர்றதுக்கு எதிராக வர்ற சத்துருவை செயல்பட விடாம தடுப்பார். அவன் வந்து 10 வார்த்தை பேசினதுக்கு நான் 2 வார்த்தையாவது பேசணும்னு முயற்சி பண்ணா சரியாக போச்சு. ஆண்டவர் அங்கே என்ன செய்ய மாட்டார்?
தலையிடவே மாட்டார். ஏன் அவர் தலையிட மாட்டார்னா அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க, நீங்க செஞ்சிட்டீங்க. அவர் அங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அங்க பேசப்பட்ட காரியம் என்ன? நான் அவரை அடிக்கலாம் என்று கை ஓங்க முயற்சித்தால் கை எடுக்கவே வரல. அதனால கெட்ட வார்த்தை நிறையா பேசிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது அந்த இருக்கிற எல்லாரும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு போயிட்டான். முடிஞ்சு போன பிறகு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்கலாம், என்ன பாஸ்டர் நீங்கள் சொரணை இல்லாத ஆளாக இருக்கீங்க, ஒரு வார்த்தை சொன்னால் அவனை அடித்து தூக்கி எரிஞ்சிருப்போம், நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னே தான் பேசி 2 நாள் பேசினாங்க. 3ஆவது நாள் பாஸ்டர்னு நிரூபிச்சிட்டார். அந்த 3ஆவது நாள் பேச்சு இருக்கு பாருங்க, அதுக்காக எனக்கு நாளுக்கு எவ்வளவு வார்த்தைனாலும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பாஸ்டர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, நிரூபிச்சிட்டார். என்ன நிரூபிச்சிட்டாரு? எதிர்த்து பேசலை, எதிர்த்து அடிக்கலை. ஆனால் அவன் பேசினது அங்கே நின்ன எல்லாருக்கும் கோவத்தை கிளப்புது. ஒரு முகமதிய நண்பர் அவர் என்ன சொல்கிறாரு, டேய் பொம்பளை பிள்ளைங்களாம் லேடிஸ்லாம் இருக்கிற இடத்துல நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியுதான்லாம் கத்துறாரு. அவர் எனக்காக சாதகமாக பேசினார். ஆனால் நான் ஒன்றும் பேசலை. என்ன நடந்துச்சு? ஒரு 4 மாதம் கழித்து திரும்ப அதே குடும்பம் வந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள், உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள். ஏன்டா அன்னைக்கு வந்து பேசுகிற பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ண வர்றியா அப்படி கேட்கல. அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல ஆசீர்வதித்து, மனதார ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், எப்பா நான் ஒரு நாளும் உன்னை சபிக்க போகிறதில்ல, உனக்கு எதிராக ஜெபிக்க போகிறதில்ல, உன்னைய கெடுத்தோ உன்னை ஆண்டவர் அடிக்கணும்னோ எதுவும் இது வரைக்கும் ஜெபமும் பண்ணலை, இனிமேலும் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னொரு தடவை வேறு எந்த பாஸ்டருக்கும் இப்படி என்ன செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த வருஷம் வரைக்கும் நான் இது வரைக்கும் அவங்கள என்ன செய்யறத திரும்ப பார்க்கவே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆண்டவர் எனக்கு ஆதரவா இருக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆதரவுக்கு நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் கூட நான் ஒத்தாசையா போனோம். நான் அவருக்கு ஒத்து போனாதான் அவர் எனக்கு ஆதரவாய் இருப்பதை செய்ய முடியும். அல்லேலூயா. உதாரணமாக ஒரு 4-5 பேரை உதாரணம் சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. பேழை ஒன்று உருவாக்கும்படி நோவாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நோவாவின் இடத்துல ஆண்டவர் பேசின விஷயம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. இப்போ நம்ம இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தையின்படி ஆதரவு கிடைத்தது. என்ன கிடைத்தது? ஆதரவு கிடைத்தது. நோவாவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது. என்ன ஆதரவு? நோவாவின் நாட்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் நித்தமும் பொல்லாதவை என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு. இது எப்போ படைச்ச கொஞ்சம் வருஷத்திலேயே இப்படி ஒரு நிலைமை. இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவருடைய இருதயம் உலகத்தை குறித்து, உலக மனிதனை குறித்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அப்படி இருந்த பொழுது அவர் விசனம் அடைந்து, அவருடைய இருதய விசனத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்தாராம் பாருங்க. நான் எல்லாத்தையும் 7ஆம் வசனம் பாருங்க, எல்லாத்தையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். ஆண்டவரே ஆசைப்பட்டு படைச்ச மனுஷனை அவரே வெறுத்து பேசுற அளவுக்கு யார் ஆயிட்டான்? மனுஷன் ஆகிவிட்டான். அவனால சேர்த்து யாருக்கும் இப்ப தண்டனை வருது? மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்கும் தண்டனை, மொத்த பூமிக்கும் தண்டனை இப்ப வருது. இப்ப ஆண்டவருடைய ஆதரவு எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா, நான் அவருக்கு ஆதரவா போனாதான். இப்போ நோவாட்ட வந்து பேசுகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. இப்போ நோவாவை பார்த்து ஆண்டவர் சில விஷயத்தை பேசுகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கெடுத்து கொண்டு இருந்தார்கள். தங்கள் வழியை எல்லாம் கெடுத்து கொண்டு இருந்தார்கள். ஏன்னா இப்போ மனுஷனுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமா அப்படின்னு மனுஷன் இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ எல்லாம் கெடுத்து கொண்டு இருந்த பொழுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான். அந்த முடிவின்படி அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட
அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. யாருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு? உனக்கு உண்டாக்கு. உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்ப்பூசி நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழம் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டு ஒரு முழு தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆண்டவர் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி இப்போ பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ யார் குடும்பத்துக்கு மட்டும் ஆதரவு கிடைச்சிருக்கு? நோவா குடும்பத்துக்கு மட்டும். இப்போ நோவாட்ட ஒரு வேலை சொல்கிறார். என்ன வேலை சொல்கிறாருன்னா, நோவாவே நீ என்ன செய், கொப்பேர்னு ஒரு மரம், கலப்படம்லாம் பண்ணக்கூடாது. மரம் பேர் என்னது? கொப்பேர் மரம். ஏன் கொப்பேர் மரம்னா அந்த மரம் தான் தண்ணியில் மிதக்கும். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக அந்த விஷயத்தை செய்கிறாருன்னு பாருங்கள். இந்த கொப்பேர் மரத்தை எடுத்து நீ என்ன செய், அதிலே ஒரு பேழை உண்டு பண்ணு. அது இன்ன அகலத்தில் இன்ன உயரத்தில் இன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்லி தெளிவாக அதை பற்றி புரிய வைத்திருக்கிற அந்த வேளையில் இப்போ இந்த நோவா செய்த காரியம் என்ன பாருங்க. அந்த நோவா என்ன செய்தானா, அந்த பேழைக்கான வேலையை ஆரம்பித்து விட்டு அவன் முழுவதுமாக அங்கு இருந்த எல்லா ஜனத்துக்கும் இதை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? சொல்லிகிட்டே இருக்கார். அதுதாங்க ஆதரவு. எப்பா அழிய போகுது. என்ன செய்ய போகுது? அழிய போகுது. பார்த்தா ஒருத்தரும் வந்த மாதிரி செய்யலை. ஆனால் நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்யும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன என்றால், நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவனோடு சொன்ன விஷயம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகல மாம்சமான ஜீவனிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளும் ஜாதி ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன் உயிரோடு காக்கப்பட கடவுது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் காப்பாற்ற போறேன், உனக்கு ஒரு ஆதரவு தரேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? உன் ஆதரவை எதுக்கு காட்டணும்? மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அங்கே இருக்கிற என்னுடைய படைப்புகளுக்கு காட்ட வேண்டும். உன் ஆதரவு அப்படி இருக்கணும். அந்த ஆதரவாக இருக்கிறதுக்கு ஏதுவா நீ என்ன செய்கிற, அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தானா? செய்து முடித்தான். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஜலப்பிரயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. பேழை எதை குறிக்கிறது? பேழை சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே தப்பிப்பதற்கு நீங்கள் பேழைக்குள்ளே பிரவேசித்திருப்பது நலம் என்று கண்டால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாராக. அல்லேலூயா. அவருடைய ஆதரவை உங்களுக்கு அவர் தர விரும்புகிறார். நீங்கள் என்ன ஆதரவு செய்ய வேண்டும்? அப்போ பேழைக்குள் வந்திருக்கிற எல்லாவற்றிற்கும் என்ன கொடுக்க வேண்டும்? போஜனம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வார்த்தையின் மூலமாக போஜனம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களை ஆதரவு என்றதான விதத்திலே எல்லாரையும் ஆதரிக்க வேண்டும். இப்போ நோவா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாருங்க. இவர் சாப்பாடு கொண்டு வந்துட்டாரு, எல்லா மிருகமும் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ பாருங்க, உள்ளே இருக்கிற மிருகம் எப்படி இருக்குதுன்னா, திடீர்னு கவனிக்கிறாரு ஒரு மிருகம். அது என்னது அப்படின்னா, ஒவ்வொரு பறவை எல்லாம் இருக்குது. திடீர்னு எலியை பார்க்குறாரு. அது வேலை என்ன? எலி வேலை என்னது? ஓட்டை போடணும். மரத்தை கருமி என்ன பண்ணிடும்? ஓட்டை போட்டுரும். இப்போ அது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இப்போ தண்ணியில் மிதக்கணும். இது இப்போ தண்ணியில் மிதக்க வேண்டிய பேழை முங்காமல் இருக்கணும்னா இப்போ இந்த எலி என்ன பண்ணாமல் இருக்கணும்? அது வேலையை காட்டாமல் இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆதரவு தரணும்னு வந்துட்டா நீங்கள் யாராக இருந்தாலும் சகிச்சு தான். இப்போ இவர் போய் பக்குவமாக யார்கிட்ட போய் பேச வேண்டாம்னா, சிங்கத்திட்ட போய் இப்போ ஒன்றும் பேச வேண்டாம். சிங்கத்திட்ட சொல்லியாச்சு, இங்கே வந்து உனக்கு நான்வெஜ்ஜே கிடையாது, இங்கே ஃபுல்லாக உனக்கு என்னது தான்? வெஜிடேரியன் தான். நான் கொடுக்குறத தான் நீ என்ன செய்யணும்? சாப்பிடணும். புலிக்கு சொல்லியாச்சு, ஏன்னா இதெல்லாம் மாம்ச உண்ணி, இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிட்றது. அப்போ எல்லாம் அமைதியாக போகுது. அப்போ இதுகிட்ட போய் என்ன சொல்கிறாரு? எப்போ நீ ஒன்றை சாப்பிட்ற ஆள் இல்லை,
ஆனால் மொத்தத்தையும் மூழ்கடிக்கிற ஆள் நீ. யாரு? எலிட்ட பேசுகிற நீ, மொத்தத்தையும் மூழ்கடிக்கிற ஆள். அதனால கொஞ்ச நாளைக்கு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்புறம் நேராக போகிறாரு. ஒரு பறவை இப்படி உட்கார்ந்துருக்கு, மரங்கொத்தி உட்கார்ந்துருக்கு. மரங்கொத்தியுடைய வேலை என்ன? மரங்கொத்தியுடைய வேலை என்ன? மரத்தை ஓட்ட போடுறது தான் அது வேலை. அதுகிட்ட போய் இங்கே பாரு, நீயும் யாரையும் சாப்பிட போகிறதில்ல, ஒன்றையும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம மொத்த பேரையும் அழிக்கிற மாதிரி, மொத்த பேரையும் முங்குற மாதிரி என்ன பண்ணி விட்றாத. அப்போ நல்லா கவனிங்க, பேழைக்குள்ளே பேழை நன்றாக இருப்பதற்கு ஆதரவுக்குன்னு உள்ளே வச்சிருக்கிற ஆள், உள்ளே வச்சிருக்க குருவி, உள்ளே வச்சிருக்கிற எலி எல்லாமே எதுக்கு விரோதமாக தான் இருக்குது? மிதக்கிறதுக்கு விரோதமாக தான் இருக்குது. ஆனாலும் அதை அனுசரித்து, அது பேர் தாங்க ஆதரவு. சபைக்குள்ளும் அதே போல் சில வேளையிலே சிலர் செயல் எப்படித்தான் இருக்கும்? மரங்கொத்தி போல தான் இருக்கும். ஓட்டையை போட்டுருவாங்க. சிலர் எலி மாதிரி வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு வேலையால் மொத்த இதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது? முங்கிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? ஆதரவை நீட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆதரவு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆதரவு தந்து என்னை வழி நடத்தும் போது நானும் உடனே என்ன செய்யணுங்க? ஆதரவை தர வேண்டும். அல்லேலூயா. நானும் உடனே ஒரு ஆதரவு கொடுத்து அவருடைய திட்டத்துக்கு, எல்லாம் புரியுறீங்களா? அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு நான் செயல்படத்தக்கதாக அங்கே எனக்கு எதிராக கிரியை செய்கிறவைகள் எத்தனை இருந்தாலும் நான் அதுகளுக்கு என்ன தான் கொடுக்கணும்? ஆதரவு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. சபை என்பதும் அப்படித்தான். ஊழியக்காரராக இருக்கிற நானும் அப்படித்தான். என்ன செய்ய வேண்டும்? சில வேளையில் சிலர் மரங்கொத்தி வேலை செய்தால் பக்கத்தில் உட்கார்ந்து கொத்தாத, கொஞ்சம் பொறுமையாக இரு, இல்லைன்னா நான் வேற இடத்துல கொத்துறதுக்கு ரெடி பண்ணி தரேன், இப்போ இதை கொத்துனா நம்ம எல்லாம் மொத்தமாக என்ன செஞ்சு போயிடுவோம்? அழிஞ்சு போயிடுவோன்னு சொல்லி ஆதரவாய் காரியங்களை கொண்டு போவதற்கு நாமளும் முயற்சிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய ஆதரவை நிலைநிறுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த ஆதரவை இப்போ நோவா யாருக்கு கொடுக்கிறாரு? அங்க இருக்கிற எல்லா மிருகங்களையும் பராமரித்து சுமார் 1 ஆண்டு காலம் அவர்களுக்கு வேண்டிய போஷாக்கெல்லாம் கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ வெளியே இருக்கிற மனுஷன் எல்லாம் அழிஞ்சு போனா, எல்லாம் மிருகம் அழிந்து போனது. இப்போ உலகத்தில் வரப்போற அந்த சந்ததியே எங்க இருக்கு அப்படின்னா அந்த பேழைக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு ஆதரவை அங்கே கர்த்தர் நோவாவுக்கு தந்தார். நோவா தன்னுடைய ஆதரவை அங்கு இருந்ததான எல்லா மிருகங்களுக்கும் கொடுத்தார். கர்த்தர் அதை கவனித்தார். அது நிமித்தமாய் நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதி. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆதரவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த ஆதரவு எந்த அளவுக்கு தருகிறோம்? என் ஆதரவு சரியா வந்தா எனக்கான ஆசீர்வாதம் சரியா வந்து சேரும். இரண்டாவதாக உதாரணத்திற்கு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் லோத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே லோத்தும் ஆபிரகாமும் இருக்கும் பொழுது ஆபிரகாம் நிமித்தமாகத்தான் லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் தான் லோத்தை ஆசீர்வதிக்கிறார். லோத்தினுடைய பெற்றோர் மரித்து போனார்கள். அதனால இந்த ஆபிரகாம் பார்த்து ஆதரவு கொடுத்தான். ஆபிரகாம் பார்த்து ஆதரவு கொடுத்தான். ஆபிரகாமுடைய ஆதரவுல தான் அந்த குடும்பமே இப்போ என்ன பண்ணுது? பிழைக்குது. நீங்க ஆதரவு கொடுத்தீங்கிறதுக்காக அடிக்கலாம் முடியாது, அடிக்கக்கூடாது. அங்கதான் ஆண்டவர் கவனிக்கிறார். இப்ப ஆபிரகாம் ஆதரவு கொடுத்து இப்ப லோத்தின் குடும்பம் வளருகிறது. இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா, ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்ப யாருக்கும் வந்துருச்சு? லோத்துக்கும் வந்துருச்சு. இப்ப லோத்தின் குடும்பம் பெரியதானது. லோத்துக்கு தேவையானது எல்லாம் உண்டாயிற்று. இப்பொழுது லோத்தினுடைய வேலைக்காரரும் ஆபிரகாமின் வேலைக்காரரும் ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்களாம்? வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அங்க பாருங்க 8ஆம் வசனம் பாருங்க. 13:8 ஆபிரகாம் லோத்தை நோக்கி, 7ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாக்கிட்டு? வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ இந்த வாக்குவாதம் உண்டானது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த லோத்துக்கு உதவி செஞ்சதே யார் தான்? ஆபிரகாம் தான். ஆபிரகாம் எவ்வளோ உதவியாக இருந்திருக்கார் பாருங்க. இப்போ வாக்குவாதம் பண்ண வரும்போது எது மறந்து போச்சு? உதவியெல்லாம் மறந்து போச்சு. இப்போ எதுதான் பிரச்சனையாக இருக்குன்னா, ஏன் வேலைக்காரன் ஏன் சொத்து? எப்பா உனக்கு உண்டாக்குறதுக்கு உதவி செஞ்சதே யாரு? ஆபிரகாம் தானே. நீ என்ன பண்ணலாம்? இந்த வாக்குவாதத்தை சமாதானப்படுத்தி ஆபிரகாம்கிட்ட போய் பேசலாமானா இல்லை. வாக்குவாதம் பெரிதாய் கொண்டே போனது. உடனே தான் ஆபிரகாம் என்ன செய்தாராம் பாருங்க. லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பொருக்கும் உன் மெய்ப்பொருக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம்.
என்ன செய்யலாம்? நாம் சகோதரர், இந்த தேசங்கள் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். உனக்கு வாக்குவாதம் உனக்கு முடியல, என்னை சகிச்சு சரி பண்ணி இருக்க முடியலன்னா நீ தயவுசெய்து என்ன பண்ணிடு, பிரிஞ்சு போயிரு. நீ போய் உனக்கு எப்படி நல்லா இருக்கணுமோ அப்படி என்ன பண்ணிக்கோ, இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. இப்போ ஆதரவை நல்லா கவனிங்க. இல்லை அனுப்பி முடிச்சாச்சுங்க. இப்போ லோத்து போயிட்டார். லோத்து சோதோம் கொமரா என்ற இடத்துல நல்ல செழிப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி தெரியுமா? அந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க போகிறார். ஏனென்றால் அந்த சோதோம் கொமோராவின் பாவம் உச்சத்தில் நிற்கிறது. இந்த லோத் யார்? என்ன பண்ணிட்டு போயிருக்காரு? இப்போ வாக்குவாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணி நம்மளை நடு ரோட்டில் வச்சு 4 கேள்வியை கேட்டு 4 பேருக்கு மேலே அவமானப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணின ஆள் திரும்ப பிரச்சனைக்குள்ளே இருக்காங்கன்னு கேள்விப்படும் போது இப்போ நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லுவோம்? அன்னைக்கு என்னைய அந்த பாடு படுத்துட்ட, இன்னைக்கு உனக்கு அந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கு காரணமே நீ என்ன பண்ணதுக்கு? நீங்களும் நானும் அப்படி பேசுனா இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். உங்களை பண்ணவங்க அனுபவிக்கணும்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் இன்னும் நீங்கள் முழுசும் ஆண்டவருக்குள்ள வரலன்னு அர்த்தம். ஏன் அப்படி? அதுதான் ஆண்டவருடைய இருதயம், அதுதான் ஆண்டவருடைய குணம். நமக்கு எதிராய் செயல்பட்டவர்களை நாம் சபிக்கவோ அவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆகவோ நாம் பேசிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கவே முடியாது. இப்போ ஆபிரகாம் என்ன செய்யறாரு பாருங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னும் ரொம்ப பெருகல, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. ஆனா லோத்து ஆபிரகாமை விட்டு போன உடனே கர்த்தர் ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தை எல்லையை பெரிதாக்கினார். இப்போ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்படுறார். அந்த லோத்தினுடைய பிரச்சனை என்ன? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு மறைச்சிட்டாப்பா, நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய? அந்த ஊர் பிரச்சனை பெருசாயிருச்சு. உடனே ஆபிரகாம், ஐயோ என் குடும்பத்தால் அங்கே இருக்கானே. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நமக்கு எதிராக வந்தவனுக்கு இன்னைக்கு என்ன வந்துருச்சு? அழிவு வந்துருச்சு, அழிஞ்சு போகட்டும். நம்ம அதை பேசக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம அதை அப்படி சொல்லுங்க, நம்ம அதை பேசக்கூடாது. நான் ஏன் பேசக்கூடாதுன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை. எனக்கு எதிராய் செய்தவன், எனக்கு எதிராய் நின்றவன், என்னை சபித்தவன், எனக்கு எதிராக நான் அழிந்து போக வேண்டும் என்றே திட்டம் பண்ணினவன் எனக்கு நன்றாக தெரிகிறது. அவன் கீழே விழுந்து கிடந்தால் விழட்டும் என்று போவதல்ல, நிறுத்தி அவனுக்கு உதவி செய்கிற இந்த எண்ணம் உங்களுக்கு வந்தால் ஆதரவு தேவன் உங்களுக்கு மட்டும் ஆதரவை பெருக செய்வார். அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். இப்போ இந்த ஆபிரகாமுடைய எண்ணம் எப்படி போகுது பாருங்க. உடனே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை அங்கே ஒரு 50 நீதிமான் இருந்தா காப்பாத்திருவீரா? இப்போ ஆண்டவருக்கு புரியுது ஆண்டவர் என்ன, ஆபிரகாம் என்ன சொல்ல வர்றாருன்னு. இப்படியே கேள்வி கேட்டு 10 நீதிமான் இருந்தா விட்டுருவீரா? அவர் உடனே நேராக சொல்லிட்டார், எப்பா உன் லோத்தை காப்பாற்றணும், அவ்வளோதானே, நீ நேரடியாக லோத்து குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னபோது 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடும் பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார். அவனுடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இவர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்கிறாரு, அழிய போதுப்பா அப்படின்றாரு. அவங்கெல்லாம் இவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி செய்யும்போது ஆண்டவர் பார்த்தார், வேறு வழியே இல்லை. அவன்கிட்ட சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் 17ஆம் வசனம் பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு. இப்போ ஆண்டவர் இந்த ஆதரவை யார் நிமித்தமாய் கொடுத்தார்? ஆபிரகாம் நிமித்தமாக. இப்போ ஆபிரகாமினுடைய இருதயம் தன்னுடைய சொந்த சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தினுடைய வாழ்க்கையின் மீது வந்தபடினால இவன் ஆதரவு இப்போ யார் மேலே இருக்கு? லோத்து மேலே இருக்கு. ஆனால் இதே லோத்து என்ன பண்ணிட்டு போயிருக்காரு? வாக்குவாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன வாக்குவாதம்? இப்போ லோத்து ஆபிரகாம் கூட அனுசரித்து இருந்து, ஐயா உன் சொத்தையும் சேர்த்து பார்த்து என் சொத்தையும் பார்த்துக்கிட்டு உனக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லலை. ஆனால் இதே லோத்து ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக வழி நடத்தினது ஃபுல்லாக யார் தான்? அனாதையாய் இருந்த பொழுது அங்கே ஊர் என்ற தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தது யாரு? ஆபிரகாம்.
ஆதியாகமம் நீங்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அவன் தான் கூட்டிட்டு வர்றான். ஆனால் அவன் கூட்டிட்டு வந்து அவனால் ஆசீர்வாதம் பெற்றவன் இவனுக்கு ஆதரவாய் இராமல், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் இராமல், ஆபிரகாமுக்கு ஒத்தாசையாய் இராமல், இப்ப ஆபிரகாமுக்கே விரோதமாய் வரத்தக்க அளவுக்கு இருந்த அந்த லோத்தை இப்பொழுது ஆபிரகாம் அழிகிறது என்று கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாமின் ஆதரவு அங்கே போகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக எத்தனை பேருடைய ஆத்துமா, இருதயம், எண்ணம் ஆதரவாய் போகிறது. ஐயோ, இவர்கள் அழிந்து போகிறார்களே, இந்த குடும்பம் அழிந்து போகிறதே, இவர்கள் ரட்சிக்கப்படட்டும். எத்தனை பேர் நாம் அப்படி நினைச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்குள்ளே நீங்கள் எனக்கு ஆதரவா இல்லாட்டாலும் நான் உங்களுக்கு என்னவா தான் இருப்பேன்? ஆதரவா தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் என் இயேசு ஆதரவு அளிக்கிறவர். அப்போ அவர் ஆதரவு அளிக்கிறவர்னு நான் வாயில சொன்னேன்னா பத்தாது, எதுலையும் காட்டணும், செயல்லையும் காட்டணும். நீங்கள் ஆதரவே இல்லாமல் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கத்தக்க என்னை குடும்பமாய் கர்த்தர் ஊழியத்துக்கு இங்கே வைத்திருக்கிறார் என்றால் நாங்கள் குடும்பமாய் உங்களுக்கு எப்படி செய்யணும்? ஆதரவு தரணும். சில பேருக்கு ஆதரவு கொடுக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம். நீங்கள் சில பேருக்கு நாங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுத்தாலும் குறை சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனாலும் என்ன கொடுக்கணும்? ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அது கர்த்தருடையது. கர்த்தர் அதை செய்கிறார், நானும் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால எனக்கு போகிற இடத்துல ஆண்டவர் எதை தர்றாரு? ஆதரவு தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் அந்த லோத்துக்காக ஒரு ஆதரவு கொடுத்து அவன் பேசினபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? லோத்தையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உடனே அங்கே வெளியே வரும்படி செய்தார். அங்கே 26ஆம் வசனம் பாருங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஏன்னா திரும்பாதன்னு சொல்லுதார். இந்த எல்லாமே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிரச்சனை எந்த பக்கம் அதிகமாக இருக்குது? ஆமாம், மனைவி பக்கம் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதனால் மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படிந்து அன்பு கூறுங்கள். ஏன்னா பிரச்சனை உங்கள் மூலமாக தான் நிறையா வருதுன்னு வசனம் சொல்லுது. அதுக்காண்டி கணவர் மூலமாக ஒன்றும் வரலன்னு நினச்சிடாதீங்க. கணவன் மூலமாகவும் பிரச்சனை வருது. ஆனால் ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற சாரால் தொடங்கி கடைசி வரைக்கும் பிரச்சனை இப்படி போகுது. ஆமாம், ஏவாள்கிட்டருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்தான் மனுஷன், நல்ல பழத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தான். ஒரு பழத்தை பறித்து மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு. மொத்த கிரவுண்டும் கிடையாது, தோட்டமே கிடையாது அவனுக்கு. இப்போ ஆதாம்கிட்ட போய் யாராலையா உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவன் அழகாக பதில் சொல்கிறான் பாருங்க. கர்த்தாவே, நீர் தந்தவாதாயா இப்படி பண்ணிவிட்டான். இப்படியே அவருக்கு பதில் சொல்லவும் முடியல. இப்போ இந்த லோத்து வீட்டில் ஆண்டவர் சொல்கிறார், எப்போ பின்னால் திரும்பாமல் ஓடு அப்படின்னா இந்த அம்மா திரும்பிடுச்சு. திரும்பின உடனே வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ லோத்து என்ன ஆயிட்டாரு? லோத்து இப்போ அனாதை ஆயிட்டார். ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? ஒரு தடவை திரும்பாதன்னா திரும்பாமல் போ. அப்போ இல்லை என் குணம் அப்படி கிடையாதுங்க. நான் என் சொத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, என் மருமக்களுக்கெல்லாம் நான் நிச்சயம் பண்ண பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வராங்களான்னு தெரில, நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க. நீ திரும்பாதன்னா திரும்பாத. ஆண்டவருடைய ஆதரவு ரொம்ப பெரியது. அந்த ஆதரவில் நீங்களும் நானும் எப்படி இருக்கணுங்க? ஆதரவாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு ஆதரவு, மனைவி கணவனுக்கு ஆதரவு. ஆதரவில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சரி, உங்கள் ஆதரவு இந்த உலகத்தில் தடுமாறத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு ஆதரவா இல்லை என்றால் மனைவியினுடைய நிலைமை மோசமாக போகும். மனைவி கணவனுக்கு ஆதரவா இல்லைன்னா கணவனுடைய நிலைமை மோசமாக போகும். அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஆதரவா இருக்கிறார். ஆனால் அந்த ஆதரவை அவர் நாம பிறருக்கு செய்கிற ஆதரவின்படியே கொண்டு வருகிறார். இப்போ இதை சொன்னதான தாவீது அவன் பிறருக்கு ஆதரவாய் இருந்தான். ஆகையினாலே அவனுக்கு கர்த்தர் எப்படி இருந்தார்? ஆதரவாக இருந்தார். நான் வரிசையாக சொல்லிகிட்டே வரேன், கவனிங்க. நோவா அவனுக்கு கொடுத்த வேலையின் மூலமாக அங்கிருந்த எல்லாவற்றிற்கும் அவன் ஆதரவு அளித்தான். கர்த்தர் அவனுக்கு எப்படி இருந்தார்? ஆதரவாக இருந்தார். ஆபிரகாம் அங்கு இருந்ததான லோத்தின் குடும்பத்திற்கு ஆதரவு கொடுத்தான். லோத்தின் குடும்பம் எதிரிட்டு வந்தவர்கள். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஒரு குடும்பம் எனக்கு எதிராய் வந்தது, என்னை தாக்க நினைத்தது. ஆனால் நான் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருந்தேன்? ஆதரவாக தான் இருந்தேன். அது நிமித்தமாய் கர்த்தர் என்னை இதுவரை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நான் அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இந்த மாதிரி இன்னொரு தடவை எனக்கு நடக்காமல் பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் அதுக்கு பிறகு அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் நமக்கு எதிரிடையானவைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம எப்படி தான் இருக்கணும்? ஆதரவாக தான் இருக்கணும்.
அதனால தான் நான் சொன்னேன், சபையிலே எனக்கு எதிராக வந்தாலும் நான் உங்களுக்கு எப்படித்தான் இருப்பேன், ஆதரவாகத்தான் இருப்பேன். காரணம் என்ன? ஆண்டவர் அப்படித்தான் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே கெங்கிரேயா என்ற ஒரு ஊரிலே ஒரு சகோதரி இருந்தாளாம். அவள் பெயர் பெபேயாள். 16:2 பாருங்க. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் எப்படி இருந்தாலாம்? ஆதரவாய் இருந்தவள், ஒரு ஆதரவு தருகிற ஒரு சகோதரி. அங்கிருந்ததான ஊழியத்திற்கு மிகவும் ஆதரவாய் இருந்தாளாம். இந்த ஆதரவி நிமித்தமாக என்ன நடந்தது? கொரிந்து பட்டணத்தினுடைய ஒரு துறைமுக பகுதி தான் கெங்கிரேயா என்ற இடம். அவளுடைய பணி என்ன? அவள் என்ன செய்தாள் என்றால், பவுல் தன்னுடைய ஊழிய பயணத்திலே அவர் எழுதின கடிதங்கள், அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் இந்த சகோதரி மூலமாக என்ன செய்வார்? சொல்லி அனுப்புவார். உடனே நம்ம கேள்வி, அப்படின்னா ஒரு சகோதரரும் அங்கே இல்லையா? இந்த குறுக்கு புத்தி கேள்வி தான் நமக்கு வரும். அப்போ ஒரு சகோதரி அங்கே இல்லையா? கர்த்தருடைய சமூகத்திலே ஆணென்றும் இல்லை. சத்தமா சொல்லுங்க. ஆமா, யார் அவைலபிளோ அவங்கள வச்சு தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்த பிறகு இங்கே என்ன பேசக்கூடாது? ஆண் பெண் என்றெல்லாம் பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் ஒன்றாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் மனவாட்டிகளாக இருக்கிறோம்னா அர்த்தம் என்ன? நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். உருவத்தில் ஆண் பெண் என்று இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவிலே நம்ம எல்லாரும் என்னதுதான்? ஒன்றாக இருக்கிறோம். தேவன் நம்மை ஒன்று போல பார்க்கிறார். எல்லாரும் ஈக்குவலாக இருக்கிறோம். அப்போ இந்த ஊழியத்திலே இந்த சகோதரி மூலமாக கர்த்தர் செய்த காரியங்கள் பெரிதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பெபேயாளை போல சபைக்கு ஆதரவாக நாமும் இருப்போம். தேவனுடைய ஊழியத்திற்கு உதவியாக, உறுதுணையாக, மற்றவர்களுக்கும் உதவியாளராக நாம் இருப்போம். அப்போ எதை செய்தாலும் நாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். இந்த சகோதரனுடைய ஊழிய வேலையிலே மிகவும் அருமையாய் அவள் செய்து முடித்தாள். அப்போ அவள் செய்த காரியம் என்ன? முக்கியமாக அங்கே கெங்கிரேயா, அந்த 1ஆம் வசனம் படிங்க. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாக ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, பவுல் என்ன சொல்றாரு? அவள் அநேகருக்கும் ஆதரவாக இருக்கிறாள், எனக்கும் ஆதரவாக இருக்கு. அப்போ சில நேரத்தில் சபையில் இருக்கிற எல்லாரும் ஆதரவாக இருக்க முடியறதில்ல. சிலர் கொஞ்சம் நிறைய ஆதரவாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சமாக ஆதரவாக இருப்பாங்க. கொஞ்சமாக இருக்கிற ஆளையும் ஒன்றும் சொல்ல முடியாது, நிறைவாக இருக்கிற ஆளை எல்லாமே அவங்க தான் செய்வாங்களான்னு சொல்லிடக்கூடாது. யார் மூலமாய் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒத்தாசை வருகிறதோ, அந்த ஆதரவு கிடைக்கிறதோ, அவங்க மூலமாக அதை செய்துட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். அந்த விதத்தில் தான் இந்த கெங்கிரேயா ஊரில் இருக்கிறதான இந்த பெபேயாள் மூலமாக அங்கே நடந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்படி ஆதரவாக இருந்தவளை 3ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். பிரிஸ்கில்லாங்கிறத சொல்லிட்டார். பிரிஸ்கில்லா யாரு? பெண். ஆக்கிலா ஆண். ஆவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்கிலா ஆண். ஓகே, நான் அப்படி தான் எனக்கு மனப்பாடம் வச்சுருக்கேன். என்ன இந்த பேர் வாசிக்கும் போதெல்லாம் இது யார் ஆண் பெண்ணுன்னு தெரியாது. ஓகே, அவன் சொல்லும் போது யாரை முதல்ல சொல்றாரு? பிரிஸ்கில்லாவை. ஏனென்றால் பவுலுடைய ஊழியத்தில் ஆண்கள் எந்த அளவுக்கு அவருக்கு உதவியாக இருந்தாங்களோ அதுபோல யாரும் இருந்தா? பெண்களும் இருந்தார்கள். ஆதரவு அப்படிதான் உண்டாயிற்று. அதனால் என்ன நடந்தது? தேவனுடைய ராஜ்யம் சரியாய் கட்டப்பட்டது. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுடைய குடும்பத்தை குறித்து அவர்களுடைய ஆதரவை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்தில் போனான். இந்த குடும்பத்தை கேள்விப்பட்டு பவுல் அங்கே செல்லுகிறார். அப்போ இந்த குடும்பம் யாருன்னா, ஆதரவு ஊழியக்காரருக்கு ஏற்ற குடும்பம், ஊழியக்காரரை ஆதரிக்கிற குடும்பம். அப்போ ஆண்டவர் என்னை ஆதரிப்பார். எப்போ ஆதரிப்பார்? என்னுடைய செயல் என்னவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய செயல்களை கவனித்து ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதிலே 18ஆம் வசனம் பாருங்க. பவுல் அநேக நாள் தங்கியிருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினாலே கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினால் பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவர்களுடனே கூட
ஊழியரோடு சென்ற குடும்பம், ஊழியருக்கு ஆதரவாக ஊழியரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், அப்புறம் ஊழியரோடு இணைந்து கொண்டு அல்லது சென்று எங்கே போகிறாங்களோ அங்கே போய் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியரோடு இணைந்து கிறிஸ்துவை அறிவிக்கும் குடும்பம். அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர்களும் ஆக்கிலா ஜெப ஆலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிற குடும்பம். ரோமர் 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லா ஆக்கிலாவை வாழ்த்துங்கள். உடன் வேலையாளாய் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 16:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய வீட்டையே ஒரு குட்டி சபையாக மாற்றினார். உங்கள் வீடு என்னவா மாறணும்? ஒரு குட்டி சபையாக மாற வேண்டும். உங்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அவள் வாழ்த்தினார். 2 தீமோத்தேயு 4:19 சொல்கிறது, பிரிஸ்கில்லாளுக்கும் ஆக்கிலாளுக்கும் ஒனேசுபோருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லுங்கள். எப்போ யார் பவுல் எப்போ எழுதினாலும் அவர் யாருக்கு வாழ்த்து சொல்கிறாரு? ஏன்னா ஆதரவு. ஏன் அந்த வாழ்த்து? ஆதரவு. அல்லேலூயா. தேவன் எனக்கு ஆதரவாக இருக்க விரும்புகிறார். அப்படியானால் அவருடைய பிள்ளையாகிய நான் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறேன்? உங்களை நீங்களே சோதித்து, நான் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறேன்? யாருக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறேன்? உங்கள் குடும்பம் யாருக்கெல்லாம் ஆதரவாக இருக்குது? சபைக்குள்ளே நீங்கள் எப்படி ஆதரவாக இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர்? இதை நீங்கள் கவனித்து செயல்பட்டால் இந்த கர்த்தர் அவருடைய வல்லமையின் மூலமாக, அவருடைய மகிமையின் மூலமாக, அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக, அவருடைய ஆசீர்வதிக்கும் கரத்தின் மூலமாக நமக்கு ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. அவருடைய ஆதரவு பெருகும்படியாக நமக்கு இந்த நாளிலே அவர் உதவி செய்வார். எனக்கு ஆதரவு தரும்படியே அவர் சிலுவையிலே மரித்தார். எனக்கு ஒரு ஆதரவு உண்டாக்கும்படி, எனக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கு அவர் பாவத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. எனக்கு ஆதரவு கொடுக்கும்படிக்கு அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் செய்த எல்லா செயலின் மூலமாக எனக்கு ஒரு நிரந்தர ஆதரவு உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக என் பாவத்தை கழுவி என்னை நீதிமான ஆக்கி அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினதின் படியாக எனக்கு முழு ஆதரவு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆதரவில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் எனக்கு ஆதரவாக என் பாவத்தை மன்னித்து என்னை எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து என்னை நீக்கி எனக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. அது எனக்கு அவர் செய்த ஆதரவு. எனக்கு அவர் ஆதரவாய் நான் நிற்க வேண்டிய, பலியாக வேண்டிய, தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் இயேசு தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவம் இல்லாத அவர் நம் நிமித்தமாக என்ன ஆனார்? பாவமானார். அதி நிமித்தமாய் அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த ஒப்பு கொடுத்தலே எனக்கு ஆதரவு. நமக்காக ஆதரவாய் இயேசு அப்படி செய்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் அந்த ஆதரவை பெற்ற நாம எத்தனை பேருக்கு ஆதரவாய் இருக்க முடியுமோ? அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. அவர் நாம மகிமைக்கு என்ன காரணங்க? அவருடைய நாமத்தின் நிமித்தம். அடுத்தபடியாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பிறருக்கு ஆதரவாய் இருப்போம் என்றால் கர்த்தர் அவருடைய ஆதரவை முழுமையாய் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவருடைய ஆதரவு முழுமையாய் வரும்போது தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் விலகும். உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை சக்சஸாக செய்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ஆதரவு தருவார். அதற்கேற்ற ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். எப்படிப்பட்ட ஆதரவு உங்களுக்கு அவசியப்படுகிறதோ அத்தனை ஆதரவையும் அவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு வந்திருக்கிறார்னா அந்த கொண்டு வந்திருக்கிற அந்த அளவில் நான் எந்த அளவுக்கு பிறருக்கு ஆதரவாக இருக்கிறேன் கவனிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு வருகிறார், கொண்டு வந்த அளவில் சோதிக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? என்னை 1 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்தார்னா அந்த 1 கிலோமீட்டர் கேப்பில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவர் கவனிக்கிறார். எதற்கு கவனிக்கிறார்? என்னை அடுத்த 5 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த 1 கிலோமீட்டர் கேப்பில் நான் என்ன பண்ணேன்னு பார்க்குறார். நான் ஒன்றுமே செய்யலை, ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கேன். நான் எந்த காரியத்தையும் செய்யலை, அங்கேயே இருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் அந்த கானான் தேசத்தை போய் அடைய ஆயிற்று. காரணம் என்ன? ஆதரவு சரியில்லை. யார் கூட? ஆண்டவர் கூட. அப்பப்ப ஆண்டவரை முறுமுறுத்தார்கள், அப்பப்ப ஆண்டவரை விட்டு பின்மாறி போனார்கள், வேறு வேறு காரியத்தை யோசித்தார்கள். திடீரென்று கன்றுக்குட்டியை உண்டாக்கி இந்த கன்றுக்குட்டி தான் என்னை வழிநடத்தினது என்றார்கள்.
அதி நிமித்தமாய் பாதிப்பு யாருக்கு வந்தது? இந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆரம்பித்தவன் எவனும் எங்கே போல? கானானுக்குள்ளே போல. நீ ஆதரவு தரலன்னா உனக்கு நான் ஏன் ஆதரவு தரணும்? கர்த்தரை தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். அவர் உங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்டு வந்துட்டு அப்படி நிப்பாட்டிட்டு அவர் வெரிஃபை பண்ணுறாரு. கொண்டு வந்த அளவுக்கு என்ன ஆதரவு நீங்கள் இருக்கீங்க? அவருடைய ராஜ்யத்தின் காரியத்திற்கு என்ன ஆதரவு தருகிறீர்கள்? அவருடைய பணிக்கு எப்படிப்பட்ட ஆதரவு தருகிறீர்கள்? சக குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட ஆதரவு தருகிறீர்கள்? ரட்சிக்கப்படாத குடும்பத்திற்கு என்ன ஆதரவு தந்து ரட்சிப்புகளை நடத்துகிறீர்கள்? எல்லாம் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு ஒன்றுமே இல்லை, ரிசல்ட்டே இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே மாட்டுது. நீங்கள் இந்த ஆதரவை கொடுத்து பாருங்கங்க. உங்கள் மூலமாய் சில குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அந்த ரட்சிப்புக்கு ஒருவேளை உங்கள் வேலை, உங்கள் பணி, உங்களுடைய காரியங்கள் மூலமாய் அவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் உதவி செய்து ரட்சிப்புக்கு ஏதுவாய் வழிநடத்தி பாருங்கள். உங்களை 1 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிற ஆண்டவர் அடுத்து நேரடி எத்தனை கிலோமீட்டர் கூட்டி போயிடுவார்? 5 கிலோமீட்டர். அவர் எப்போதுமே 30, 60, 100 தான். ஏதாவது சின்னதெல்லாம் கிடையாது, லாங்காக அடிப்பார். இப்போ அந்த ஆதரவு பெற வேண்டிய இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் அந்த ஆதரவை நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ஆதரவுக்கு ஏதுவான வேலைகளை செய்வோம். ஆமென். இது வரைக்கும் யாருக்கும் ஆதரவாக இல்லைன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் நிறையா பேருக்கு எப்படி இருப்பேன்? ஆதரவாக இருப்பேன். ஆதரவில் ஒரு ஆதரவு ரட்சிக்கப்படாதவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வருவது. இங்கே சேர் நிரப்புறதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லலை. நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் மூலமாய் அந்த குடும்பம் என்ன பெறுகிறது? ஆதரவு பெறுகிறது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த வழிதான் முதல் வழி. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான முதல் வழி, பெரிய செயல் என்னதுன்னா ஒரு ஆத்துமாவை கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வருவது. நீங்கள் அப்படி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். நீங்கள் அந்த குடும்பத்துக்கு இப்போ என்னவா மாறினீங்க? ஆதரவாக மாறினீங்க. ஏன்னா அந்த குடும்பம் தவிக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த வேளையிலே நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள். கர்த்தர் உடனே உங்கள் குடும்பத்திற்கு அவருடைய 2 கரத்தை நீட்டி உங்களை அணைத்து தூக்கி மேலே உயர்த்தி வைக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை, ஒரு நாமத்தை அறிஞ்சதுக்கே இவ்வளோ தூக்கி வைக்கிறார்னா அவருக்காக ஆதரவாக இருக்கும்போது எந்த அளவுக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த ஆதரவை பற்றி கொள்ளுங்கள். நீங்களும் பிறருக்கு ஆதரவாக இருங்கள். கர்த்தருடைய சபையிலே ஊழியத்திற்கு ஆதரவாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.